காலத்தில் ஹான்சல் மற்றும் கிரேட்டல் என்ற ஒரு சகோதரன் சகோதரி வாழ்ந்தனர். அவர்கள் குழந்தைகளாக இருந்தபோது அவர்களின் தாய் காலமானார். அவர்கள் தங்கள் அப்பாவுடன் காட்டில் ஒரு குடிசையில் வசித்து வந்தனர். அப்பா மரம் வெட்டுபவராக வேலை செய்து வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் குழந்தைகளை கவனித்து வந்தார். 2 வருடங்கள் கடந்து விட்டன. வேலையையும் 2 குழந்தைகளையும் கையாளுவதற்கு சிரமப்பட்டு மீண்டும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார். புதிய மனைவி ஒரு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவள். ஏழைகள் என்ற உண்மை மற்றும் ஆழ்ந்த காட்டில் இருப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை. அதோடு வளர்ப்பு குழந்தைகளும் பிடிக்கவில்லை. ஒரு குளிர்கால இரவன்று படுக்கைக்கு தயாராகும் போது ஹான்சலும் கிரெட்டலும் தங்கள் மாற்றாந்தாய் தங்கள் அப்பாவுடன் பேசுவதை கேட்டார்கள். இந்த குளிர்காலத்தை நாம் எப்படி ஓட்டுவது? நம்மிடம் போதுமான உணவு இல்லை. இந்த குழந்தைகளை விரட்டுங்கள், இல்லை என்றால் பட்டினியாக கிடப்போம். அவர்களது அப்பா ஆவேசமாக எதிர்த்தார். வாயை மூடுங்கள். நான் முடிவெடுத்து விட்டேன். இவர்களை காட்டுக்கு அழைத்துச் சென்று விட்டு விடுங்கள். இதையெல்லாம் கேட்டு கிரெட்டல் அழ ஆரம்பித்தாள். அவள் சகோதரன் ஹான்சல் அவளுக்கு ஆறுதல் கூறினான். கவலைப்படாதே கிரெட்டல், வீட்டிற்கு போகும் வழியை நாம் கண்டுபிடித்து விடுவோம். அன்று இரவு ஹான்சல் வெளியேறி தன்னால் முடிந்த அளவு கூழாங்கற்களை தனது பைகளில் சேகரித்தான். காலையில் அவர்கள் அனைவரும் காட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். அவர்கள் சுற்றுலா செல்வதாக அவர்களின் தந்தை கூறினார். அவர்கள் நடந்து செல்லும் போது யாரும் கவனிக்காத போது திரும்பி வரும் வழியை குறிக்க ஹான்சல் கூழாங்கற்களை கீழே போட்டான். மதியம் அவர்களது அப்பாவும் மாற்றாந்தாயும் தீ பற்றி வைத்துவிட்டு விரைவில் வருவதாக சொல்லி சென்று விட்டனர். ஆனால் அவர்கள் திரும்பி வரவில்லை. இரவு ஆனதும் காட்டில் உள்ள அனைத்து காட்டு விலங்குகளின் பயங்கரமான ஒலிகளும் இவர்களை சுற்றி ஒலிக்க ஆரம்பித்தன. நடுங்கிய ஹான்சலும் கிரெட்டலும் நில ஒளி வரும் வரை நெருப்பின் பக்கத்தை விட்டு வெளியேறவில்லை. பிறகு நில ஒளியில் பிரகாசிக்கும் கூழாங்கற்களை பின்தொடர தொடங்கி வீட்டை நோக்கி நடந்தார்கள். நல்ல வேலை செய்தாய் ஹான்சல், நீ ஒரு புத்திசாலி. குழந்தைகள் வீட்டிற்கு திரும்பி வந்த போது அவர்களின் அப்பா மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தார். அவர்களுடைய மாற்றாந்தாய் மகிழ்ச்சியாக இருப்பதை போல செயல்பட்டாள். ஆனால் அவளது முடிவில் தீர்மானமாக இருந்தாள். அவர்கள் திரும்பி வந்ததில் அவள் வருத்தப்பட்டாள். 3 நாட்களுக்கு பிறகு மாற்றாந்தாய் மீண்டும் அவர்களை விரட்ட முயற்சித்தாள். இந்த முறை இரவில் அவள் ஹான்சல் மற்றும் கிரெட்டலின் கதவை பூட்டினாள். மேலும் ஹான்சலை மீண்டும் கூழாங்கற்களை சேகரிக்க அனுமதிக்கவில்லை. ஆனால் ஹான்சல் ஒரு புத்திசாலி பையன். அவர்கள் காலையில் காட்டுக்கு நடந்து செல்லும் போது இந்த முறை அவன் முந்தைய நாள் இரவு தனது சட்டை பையில் வைத்திருந்த ரொட்டி துண்டுகளை கீழே போட்டான். நண்பகலில் அவர்களது தந்தையும் மாற்றாந்தாயும் ஒரு சாக்கு சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அவர்களை மீண்டும் காட்டில் தனியாக விட்டுவிட்டார்கள். அவர்கள் திரும்பி வரவில்லை என்பதை உணர்ந்த ஹான்சலும் கிரெட்டலும் இருட்டுவதற்கு முன் வீட்டிற்கு செல்ல விரும்பினர். ஆனால் இந்த முறை ரொட்டி துண்டு விட்டு சென்ற பாதையை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதை பறவைகள் உண்டுவிட்டன. கிரெட்டல் அழ ஆரம்பித்தாள். முதல் முறையாக ஹான்சலும் நம்பிக்கையை இழந்தான். இந்த முறை குழந்தைகள் உண்மையில் தொலைந்து விட்டார்கள். தண்ணியும் உணவும் இல்லாமல் பயத்தோடு அவர்கள் 3 நாட்கள் காட்டை சுற்றி திரிந்தனர். 3ஆம் நாள் பனியை போல் வெள்ளை நிற பறவையை கண்டார்கள். பறவை அவர்களுக்காக அழகிய குரலால் பாடல்களை பாடியது. அவர்கள் ஒரு கணம் தங்கள் பசியை மறந்து பறவையை பின்தொடர தொடங்கினர்.
வேடிக்கையான தோற்றமுள்ள வீட்டின் முன் அவர்களை அழைத்து வந்தது. இந்த வீட்டில் ரொட்டி சுவர்கள், கேக்கால் ஆன கூரை மற்றும் சாக்லேட் ஜன்னல்கள் இருந்தன மற்றும் சுற்றி வண்ணமயமான கிரீம் கொண்டு மூடப்பட்டிருந்தது. ஹான்சல் மற்றும் கிரெட்டலால் அவர்களின் கண்களை நம்ப முடியவில்லை. வீடு நம்ப முடியாத அளவிற்கு சுவையாக தோன்றியது. குழந்தைகள் எல்லாத்தையும் மறந்துவிட்டு வீட்டை நோக்கி ஓட ஆரம்பித்தார்கள். போது உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது. என் வீட்டை யார் சாப்பிடுகிறார்கள்? அவர்கள் ஒரு அழகான மற்றும் இனிமையான வயதான பெண்ணை பார்த்தார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது என்று அவர்கள் அவளிடம் சொன்னபோது அவள் அவர்களுக்காக கவலைப்பட்டு உள்ளே வர சொன்னாள். வீட்டின் உள்புறம் வெளியில் இருந்ததை விட வித்தியாசமாக இருந்தது. அது இருட்டாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. ஆனால் அவர்கள் மிகவும் சோர்வாகவும் பசியுடன் இருந்ததால் கவனிக்கவில்லை. அந்த வயதான மூதாட்டி அவர்களுக்கு எல்லா விதமான உணவையும் கொடுத்தாள். குழந்தைகள் முன்பு எப்போதும் சாப்பிடாதது போல் உணவை சாப்பிட்டார்கள். அன்று இரவு அவர்கள் இதுவரை கண்டிராத மென்மையான படுக்கையில் தூங்கினார்கள். காலையில் எழுந்ததும் வயதான பெண்மணி அங்கே இல்லை. அவர்கள் சுற்றி பார்க்க ஆரம்பித்தார்கள். தாழ்வாரத்தின் முடிவில் அவர்கள் ஒரு சிறிய கதவை கண்டார்கள். அவர்கள் கதவை திறந்த போது உள்ளே தங்கம் மற்றும் புதையல் நிறைந்த பெட்டிகள் இருந்தன. அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஹான்சல் உள்ளே நுழைந்து உன்னிப்பாக பார்க்க விரும்பினான். அப்போது அவர்கள் மீண்டும் அவளுடைய குரலை கேட்டார்கள். நீங்கள் 2 பேரும் என்ன செய்கிறீர்கள்? அவர்கள் திரும்பிய போது சூனியக்காரியை கண்டார்கள். அவள் அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தாள். அப்போதுதான் தெளிவானது, அந்த வயதான பெண்மணி சூனியக்காரி. அந்த குழந்தைகள் ஓட முயன்றார்கள். ஆனால் கதவு போடப்பட்டிருந்தது. சூனியக்காரி ஹான்சலின் முடியை பிடித்து இழுத்தாள். ஒரு கூண்டில் பூட்டினாள். பின்னர் அவள் கிரெட்டலை சமையல் அறைக்கு இழுத்து சென்றாள். உன் சகோதரன் மிகவும் ஒல்லியாக இருக்கிறான். அவனுக்காக உணவை சமைத்து அவனை குண்டாக்கு. அவன் நல்ல நிலையில் இருந்தால் எனக்கு சுவையான உணவாவான். ஆனால் நீ எதையும் சாப்பிடாதே. எல்லா உணவும் அவனுக்கு. வேறு வழி இல்லாமல் கிரெட்டல் அவள் கேட்கப்பட்டதை செய்தாள். அதிர்ஷ்டவசமாக ஹான்சல் ஒரு புத்திசாலி சிறுவன். அவன் தீய இதய சூனியக்காரியை ஏமாற்ற முடிவு செய்தான். ஒவ்வொரு இரவும் சூனியக்காரி தூங்கிக் கொண்டிருந்த போது அவன் கூண்டின் தரையில் ஒரு குழியை தோண்டிக் கொண்டிருந்தான். சூனியக்காரி தினமும் காலையில் ஹான்சலை கட்டிப்பிடிப்பாள். அவன் எடை அதிகரித்ததா இல்லையா என்று பார்ப்பாள். ஆனால் ஹான்சல் தனது சகோதரி சமைத்த எதையும் சாப்பிடவில்லை. அவன் தோண்டிய குழியில் போட்டான். சூனியக்காரி கிரெட்டலை மேலும் சமைக்க சொன்னாள். இவ்வாறு நாட்கள் சென்று கொண்டிருந்தன. பிறகு ஒரு நாள் அந்த சூனியக்காரி கூறினாள், உண்டோ ஒல்லியோ இனி எனக்கு கவலை இல்லை. இன்று நான் ஹான்சலை சமைக்க போகிறேன். அவள் கிரெட்டலிடம் கூறினாள், அடுப்பில் மாவு வெந்து விட்டதா என்று பார். கிரெட்டல் பயந்திருந்தாலும் அவளுடைய சகோதரனை போலவே ஒரு புத்திசாலி பெண்ணாக இருந்தாள். சூனியக்காரி அவளை அடுப்பில் தள்ள போகிறாள் என்று புரிந்து கொண்டாள். என்னால் அடுப்பின் உள்ளே குனிந்து பார்க்க முடியவில்லை. கிரெட்டல் இவ்வாறு கூறினாள். சூனியக்காரி அவளை ஒரு புறம் தள்ளி அவளுடைய தலையை உள்ளே விட்டாள். கிரெட்டல் தன் வலிமையை சேகரித்து சூனியக்காரியை அடுப்பின் உள்ளே தள்ளினாள். சூனியக்காரி சாவியை எங்கே மறைத்து வைத்திருக்கிறாள் என்று கிரெட்டலுக்கு தெரியும். அவள் நேராக ஓடி ஹான்சலை கூண்டில் இருந்து காப்பாற்றினாள். அடுப்பில் இருந்து தீப்பிழம்புகள் வீடு முழுவதும் நிரம்பின. ஹான்சலும் கிரெட்டலும் காட்டை நோக்கி ஓடினார்கள். அவர்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. சிறிது நேரம் கழித்து அவர்களுக்கு ஒரு ஆறு தெரிந்தது.
அங்கு ஒரு மாபெரும் அன்னம் அவர்களை ஒவ்வொருவராக ஆற்றின் மறுபுறம் அழைத்து சென்றது. குழந்தைகள் சுற்றி பார்த்தார்கள். திடீரென்று அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று உணர்ந்தார்கள். பிறகு வீட்டை நோக்கி வேகமாக ஓடினார்கள். தனது குழந்தைகளை பார்த்தபோது தந்தை மகிழ்ச்சி அடைந்தார். ஆனந்த கண்ணீருடன் அவர்களின் மாற்றான் தாய் அவர்களை காட்டில் விட்டு சென்ற உடனேயே தனது பெற்றோர் வீட்டிற்கு திரும்பி சென்றாள் என்பதை கூறினார். அவர் செய்ததை நினைத்து வருந்தினார். அவர்களை கடினமாக தேடியதாக கூறினார். குழந்தைகள் தங்கள் தந்தையை மிகவும் நேசித்தார்கள். அதனால் அவர்கள் அவரை மன்னித்தார்கள். இன்னொரு ஆச்சரியம் அவர்களின் தந்தைக்காக காத்திருந்தது. அவர்கள் இருவரும் சூனியக்காரியின் வீட்டில் கண்டுபிடித்த தங்கம் மற்றும் வைரங்களை தங்கள் பையில் நிரப்பி கொண்டு வந்தார்கள். இதை பார்த்த தந்தை ஆச்சரியப்பட்டார். அவர்களது குடும்பத்தில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் போய்விட்டன. அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். ஒரு சிறிய பண்ணையில் ஒரு அழகான வாத்து குடும்பம் வாழ்ந்து வந்தது. அம்மா வாத்து தனது புதிய வாத்து குஞ்சுகள் பொரிப்பதற்காக காத்திருந்தது. சரியாக 7 முட்டைகள் குஞ்சு பொரிக்க காத்திருந்தன. ஒரு சுகமான காலையில் முட்டைகள் குஞ்சு பொரிக்க தொடங்கின. மிகுந்த மகிழ்ச்சியுடன் 6 சிறிய வாத்து குஞ்சுகள் பொரிக்க தொடங்கின. குஞ்சுகள் புதிய உலகத்திற்கு ஏற்றவாறு மாற தங்களை முயற்சி படுத்திக் கொண்டிருந்தன. அவை தாய் வாய்த்தை சுற்றி ஓடின. இருப்பினும் அவற்றில் மிகப்பெரிய முட்டை இன்னும் குஞ்சு பொரிக்க முயன்றது. தாய் வாத்து கவலைப்பட தொடங்கியது. ஏதோ தவறு இருக்கக்கூடும் என்று நினைத்தது. சிறிது நேரம் காத்திருக்க முடிவு செய்தது. கடைசியாக 7வது மற்றும் மிகப்பெரிய முட்டை பொரிக்க தொடங்கியது. மிகுந்த குழப்பத்துடன் அந்த வாத்து குஞ்சு சுற்றி பார்க்க தொடங்கியது. ஆனால் அதைவிட அதிகமாக அதன் தாயார் மற்றும் உடன்பிறப்புகள் குழப்பமாக இருப்பதை அது அறிந்திருக்கவில்லை. ஏனென்றால் இந்த வாத்து குறிப்பாக அவரது உடன்பிறப்புகளை போல் இல்லை. அது மிகவும் பெருத்த உடலோடு சாம்பல் மற்றும் வெள்ளை இறகுகள் கொண்டிருந்தது. மற்ற வாத்துகள் அதை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தன. ஒரு அசிங்கமான வாத்து, நீ எங்களை போல் கொஞ்சம் கூட இல்லை. எனக்கும் புரியவில்லை. நீ உன் உடன்பிறப்புகள் போல் தோன்றவில்லையே. சிறிது நேரம் கழித்து வாத்து எல்லாம் வளர்ந்தது. ஆனால் அசிங்கமான வாத்து மிகவும் பெரிதாக இருந்தது. சிறகுகளின் நிறம் கூட வித்தியாசமாக இருந்தது. நீ வேகமாக வளர்ந்திருக்கிறாய். ஏன் இவ்வளவு அசிங்கமாக இருக்கிறாய்? நேரம் கடந்து கொண்டிருந்தது மற்றும் அசிங்கமான வாத்து ஒரு வித்தியாசமான மற்றும் சோகமான வாத்தாக வளர்ந்தது. உடன்பிறப்புகள் அதனுடன் விளையாடவில்லை. நீ அசிங்கமாக இருப்பதால் நாங்கள் உன்னுடன் விளையாட மாட்டோம். பண்ணையில் உள்ள மற்ற விலங்குகள் அனைத்தும் அதை கேலி செய்தது. அசிங்கமான வாத்து, அசிங்கமான வாத்து, அசிங்கமான வாத்து, அசிங்கமான வாத்து. தாய் வாத்து அதை பாதுகாப்பதில் தன்னால் முடிந்ததை செய்து கொண்டிருந்தது. என் வாத்து குஞ்சே, மற்றவர்களை விட நீ ஏன் வித்தியாசமாக இருக்கிறாய்? நாட்கள் செல்ல செல்ல அசிங்கமான வாத்தின் நிலைமை பரிதாபமானது. யாருக்கும் அதை பிடிக்கவில்லை என்று இரவு முழுவதும் அது அமைதியாக அழும். நான் ஏன் மிகவும் அசிங்கமாக இருக்கிறேன்? என் உடன்பிறப்புகள் போல் ஏன் நான் இல்லை? ஒரு நாள் சில வேட்டைக்காரர்கள் இவர்கள் வசித்த இடத்திற்கு அருகிலுள்ள ஏரியை அணுகினர். வேட்டைக்காரர்கள் வாத்துகளை வேட்டையாட ஆரம்பித்தனர். தாய் வாத்து தனது வாத்துக்களுக்கு உணவு தேடிக் கொண்டிருந்த போது பிடிக்கப்பட்டது.
இது தெரியாமல் தன் தாய் திரும்புவதற்காக காலை வரை அசிங்கமான வாத்து காத்திருந்தது. பரிதாபமான அந்த வாத்துக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. முதலில் அது ஒரு நாயிடம் சென்றது. நாய் அதை போகச் சொன்னது. இங்கிருந்து போ, உன்னை போன்ற ஒரு அசிங்கமான வாத்திடம் பேசுவதை இங்க யாரும் பார்க்க கூடாது. சிறிது நேரம் கழித்து அது ஒரு கோழியிடம் சென்றது. ஆனால் கோழியும் கேலி செய்தது. நான் கூட உன்னை விட அழகாக இருக்கிறேன். அசிங்கமான வாத்து மிகவும் சோகமாக இருந்தது. யாருக்கும் நான் வேண்டாம். என் அம்மா திரும்பி வரவில்லை என்றால் நான் இந்த பண்ணையில் தங்குவதற்கு காரணமே இல்லை. அன்று காலை அசிங்கமான வாத்து பண்ணையில் இருந்து வெளியேறியது. ஏரியின் மறுபுறம் நீந்தி சென்றது. வழியில் சந்தித்த எல்லா விலங்குகளிடமும் ஒரே கேள்வியை கேட்டது. என்னை போல் தோற்றமளிக்கும் எந்த வாத்து பற்றியும் தெரியுமா? என்னை போல் தோற்றமளிக்கும் எந்த வாத்து பற்றி தெரியுமா? என்னை போல் தோற்றமளிக்கும் வாத்து பற்றி தெரியுமா? அவர்கள் அனைவரிடமிருந்தும் ஒரே பதிலை பெற்றது. இது போன்ற அசிங்கமான வாத்தை அவர்கள் இதற்கு முன்பு பார்த்ததில்லை. பரிதாபமான வாத்து தனது பயணத்தை தொடங்கி மற்றொரு ஏரியை அடைந்து அதே கேள்வியை இன்னொரு வாத்திடம் கேட்டது. நீ இங்கு இருக்க கூடாது. சுற்றி வேட்டைக்காரர்கள் இருக்கிறார்கள். விரைவாக இங்கிருந்து செல். இப்போதே போய்விடு. அசிங்கமான வாத்து மீண்டும் செல்ல ஆரம்பித்தது. மற்றொரு ஏரி தோன்றியது. இந்த நேரத்தில் அது தனியாக இருந்தது. அங்கு யாரும் இல்லை. சரி, யாருக்கும் என்னை வேண்டாம் என்றால் நான் இங்கேயே தனியாக மறைந்து கொள்கிறேன். மாதங்கள் கடந்து விட்டன. தனியாக இருந்த போதிலும் அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நாள் வெள்ளையான நீண்ட கழுத்து பறவைகள் ஒரு குழுவாக தெற்கு நோக்கி செல்வதை கண்டது. அவற்றை போற்றலுடன் பார்த்தது. அவைகள் அழகாக இருக்கிறது. நானும் அதை போல இருக்க விரும்புகிறேன். குளிர்காலம் வந்துவிட்டது. பனி பொழிய தொடங்கியது. அசிங்கமான வாத்து தனது முதல் பனியின் காட்சியை விரும்பியது. எல்லாம் வெள்ளை பனியால் மூடப்பட்டு இருந்தது. அங்கு அது விளையாடியது. கடும் பனி காரணமாக அசிங்கமான வாத்துக்கு உணவை கண்டுபிடிப்பது கடினமாக இருந்தது. அதனால் உணவை கண்டுபிடிக்க அது சென்றது. அதற்கு குளிர்ச்சியாகவும் சோர்வாகவும் இருந்தது. இதற்கிடையில் அது ஒரு விவசாயியை கண்டது. அப்போது அந்த விவசாயி பரிதாபப்பட்டு இதுக்கு ஒரு உடையை கொடுத்தார். பாவம், நீ குளிரால் விரைத்து போயிருக்கிறாய். என் வீட்டிற்கு அழைத்து சென்று நீ வளரும் வரை நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். விவசாயி சொன்னபடி செய்தார். அதை நன்றாக கவனித்துக் கொண்டார். வசந்த காலம் வந்ததும் அசிங்கமான வாத்து நன்றாக வளர்ந்திருந்தது. அது சுற்றுவதற்கு நல்ல இடம் கிடைக்க விவசாயி அதை ஒரு ஏரியில் விட முடிவு செய்தார். மீண்டும் தனியாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து அசிங்கமான வாத்து தண்ணீரில் அதன் பிரதிபலிப்பை பார்த்தது. ஆனால் அது பார்த்ததை கண்டு ஆச்சரியப்பட்டது. முதலில் அதால் தன்னை அடையாளம் காண முடியவில்லை. அதற்கு பின்னால் வேறு யாரோ இருப்பதாக அது நினைத்தது. எனவே அது தனது சிறகுகளை அசைத்து அதன் பிரதிபலிப்பும் அப்படியே செய்கிறது என்பதை கவனித்தது. அது கழுத்தை நீட்டியது. அதன் பிரதிபலிப்பும் தொடர்ந்து அப்படியே செய்தது. இந்த அற்புதமான பறவை வேறு யாரும் இல்லை, தான் தான் என்று அறிந்து கொண்டது. ஓ, நான் எவ்வளவு மாறிவிட்டேன். நான் வானத்தில் பறக்கும் பறவைகள் போல் தோன்றுகிறேன். நான் வீடு திரும்பி உடனே என்னை எல்லோரிடமும் காட்ட வேண்டும். அது அங்கிருந்து கிளம்பியது. அது ஏரியில் நீந்தி கொண்டிருந்த போது ஒரு அன்னம் குழுவை கண்டது. அது அப்போது அவர்களில் ஒருவராக இருப்பதால் அவர்கள் இதை அழைத்து சென்றனர். அந்த அசிங்கமான வாத்து அன்னங்களுடன் மகிழ்ச்சியுடன் பயணித்துக் கொண்டிருந்தது. ஏரிக்கரையில் இருந்த ஒரு சிறுவன் அன்னங்களை கண்டதும் தனது நண்பர்களிடம் கத்தினான்.
ஏ அங்கே பார், எல்லாவற்றையும் விட அங்கு சிறிதாக இருப்பதுதான் நான் இதுவரை பார்த்ததில் மிகவும் அழகானது. ஆமாம், ஆரம்பத்தில் இருந்தே அது உண்மையில் ஒரு அன்னம். துரதிருஷ்டவசமாக முட்டையாக இருந்தபோது அது வாத்துக்களுக்கு இடையில் கலந்து கொண்டது. ஆனால் இப்போது அது தனது உண்மையான குடும்பத்துடன் சேர்ந்தது. அதற்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை காத்திருக்கிறது. ஒரு காலத்தில் கிழக்கில் வெகு தொலைவில் உள்ள ஒரு நாட்டில் அலிபாபா என்ற தச்சர் வாழ்ந்து வந்தார். அவர் தனது மனைவியுடன் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். அலிபாபா தனது கழுதையுடன் விறகு வெட்டுவதற்காக காட்டுக்குள் சென்று அந்த மரக்கட்டைகளை நகரத்தில் விற்று சம்பாதித்து தனது வாழ்க்கையை ஓட்டினார். ஒரு நாள் அவர் விறகு வெட்டுவதற்காக காட்டுக்குள் சென்றார். திடீரென்று குதிரை மேல் வீரர்கள் தன்னை நோக்கி வருவதை உணர்ந்தார். மேலும் அவர்கள் நல்லவர்களாக தெரியவில்லை. அவர்கள் திருடர்களாக இருக்க வேண்டும். நான் உடனே ஒளிய வேண்டும். அலிபாபா தனது கழுதையை புதருக்கு பின்னால் மறைத்து வைத்தார். மேலும் அவர் ஒரு மரத்தின் மேல் ஏறினார். அந்த ஆட்கள் வந்து மரத்தின் அடியில் நின்றனர். அவர்கள் 40 பேர் என்று அலிபாபா சரியாக எண்ணினார். அவர்கள் தங்கள் குதிரைகளில் இருந்து சில கனமான பைகளை இறக்கினார்கள். இந்த மனிதர்கள் திருடர்கள் என்பதை அலிபாபா உணர்ந்தார். திருடர்களின் தலைவன் ஒரு பெரிய பாறையை நோக்கி சென்று கத்த ஆரம்பித்தான். திறந்திடு சீசி, திறந்திடு. திடீரென்று மிகவும் எதிர்பாராத ஒன்று நடந்தது. பெரிய பாறை ஒரு வாயிலை போல திறந்தது. அங்கு ஒரு குகை தோன்றியது. திருடர்கள் ஒவ்வொன்றாக கனமான பைகளை சுமந்து உள்ளே சென்றனர். கடைசியான ஆள் உள்ளே சென்ற பிறகு வாயில் தானாக மூடப்பட்டது. அலிபாபா அதை பார்த்து வாயடைத்து நின்றார். சிறிது நேரம் கழித்து பாறை மீண்டும் திறந்து திருடர்கள் வெளியே வந்தார்கள். கடைசியில் அவர்களின் தலைவர் வெளியே வந்து அவர் வாயிலை நோக்கி திரும்பி கூறினார், மூடிடு சீசி, மூடிடு. பெரிய பாறை உடனடியாக மூடப்பட்டது. திருடர்கள் தங்கள் குதிரைகள் மீது ஏறி குதித்து வெளியேறினர். அலிபாபா மரத்தில் இருந்து இறங்கி நேராக பெரிய பாறைக்கு சென்றார். அவர் மனப்பாடம் செய்த வார்த்தைகளை கத்தி கூறினார். திறந்திடு சீசே, திறந்திடு. உரத்த சத்தத்துடன் வாயில் திறந்தது. அலிபாபா தயக்கத்துடன் உள்ளே சென்றார். அவர் அங்கு பார்த்ததை கண்டு திகைத்து போனார். உள்ளே தங்கம், வெள்ளி, மதிப்புமிக்க துணிகள், வைரங்கள் மற்றும் புதையல் நிறைந்திருந்தன. அவர் சுற்றி பார்த்தார். 3 பைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறினார். அவர் பாறையை நோக்கி திரும்பி திருடர்களின் தலைவர் சொன்னதை மீண்டும் கூறினார். மூடிடு சிசே, மூடிடு. அவர் தனது கழுதையில் அனைத்து பைகளையும் வைத்து வீட்டிற்கு சென்றார். அவர் வீட்டிற்கு வந்ததும் பைகளை மனைவியிடம் காட்டினார். அவளால் கண்களை நம்ப முடியவில்லை. அலிபாபா அவற்றை திருடி இருக்கிறார் என்று நினைத்தாள். இந்த தங்கத்தை எங்கே கண்டுபிடித்தீர்கள்? நடந்த அனைத்தையும் அலிபாபா அவளுக்கு விளக்கினார். அது அவளுக்கு மகிழ்ச்சியை தந்தது. அவர்கள் பைகளை திறக்க தொடங்கினர். எவ்வளவு பணம் இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். இல்லை, ஒரு குழியை தோண்டி அதில் தங்கத்தை புதைப்போம்.
நீங்கள் வெளியே சென்று குழி தோண்டுங்கள். உங்கள் சகோதரரிடம் சென்று நான் அளவிடும் கோப்பை எடுத்து வருகிறேன். அலிபாபாவின் சகோதரர் காசிம் ஒரு பணக்கார வணிகர். ஆனால் அவர் மிகவும் பேராசை கொண்டவர். அவர் ஒருபோதும் அலிபாபாவுக்கு உதவவில்லை. எனவே அவர் தனது மனைவியை எச்சரித்தார். தங்கத்தை பற்றி நீ எதுவும் பேசாது. இதை பற்றி யாரும் அறியக்கூடாது. அவரது மனைவி காசிமின் வீட்டிற்கு சென்று ஒரு அளவிடும் கோப்பை கேட்டாள். அவர்கள் மிகவும் ஏழ்மையானவர்கள் என்பதை அறிந்த காசிம் உடனே கேட்டார். உங்களுக்கு அளவிடும் கோப்பை எதற்கு தேவை? உங்களிடம்தான் பணமே இல்லையே. அவரது மனைவி உடனடியாக ஒரு பொய்யை உருவாக்கினாள். காசிம் அவளை நம்பவில்லை. அவர் ரகசியமாக கோப்பையில் கொஞ்சம் தேனை தடவி அலிபாபாவின் மனைவியிடம் கொடுத்தார். அவரது மனைவி வீட்டிற்கு திரும்பி வந்ததும் அவர்கள் தங்கத்தை அளவிட ஆரம்பித்தார்கள். மேலும் அலிபாபா தான் அளந்த தங்கத்தை குழிக்குள் புதைத்தார். அவர்கள் தங்கம் அனைத்தையும் புதைத்த பிறகு அவரது மனைவி அளவிடும் கோப்பையை மீண்டும் கொடுக்க சென்றாள். ஆனால் கோப்பைக்கு அடியில் ஒட்டி கொண்ட தங்கத்தை அவள் உணரவில்லை. காசிம் கோப்பையை பெற்றதும் உடனே அதற்கு கீழே பார்த்தார். தங்கத்தை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார். அலிபாபா தங்கத்தை எங்கிருந்து கண்டுபிடித்தான் என்று தெரியவில்லை. காசிமால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. காலையில் அவர் எழுந்து நேரடியாக அலிபாபாவின் வீட்டிற்கு சென்றார். கோப்பையின் கீழ் சிக்கியிருந்த தங்கத்தை காட்டினார். அலிபாபா, நீ ஏழை என்று நினைத்தேன். இந்த தங்கத்தை எங்கிருந்து பெற்றாய் என்று என்னிடம் சொல். அலிபாபா அவர் தங்கத்தை பற்றி வேறு யாரிடமும் சொல்ல மாட்டார் என்று எல்லாவற்றையும் கூறினார். இந்த குகை எங்கே என்று என்னிடம் காட்டாவிட்டால் நீ செய்வதை திருடர்களிடம் கூறுவேன். ஆனால் காசிம் சொன்னதை செய்வார் என்று அலிபாபாவுக்கு தெரியும். வேறு வழி இல்லாமல் அவர்கள் ஒன்றாக குகைக்கு சென்றனர். இந்த பாறைக்கு பின்னால் குகை உள்ளது. இப்போ இங்கிருந்து செல்வோம். திருடர்கள் எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம். அலிபாபாவும் காசிமும் வீட்டிற்கு திரும்பி சென்றனர். ஆனால் காசிம் இன்னும் குகையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். அவர் உடனடியாக 2 கழுதைகளை தன்னுடன் அழைத்துக் கொண்டு குகைக்கு சென்றார். அவர் குகைக்கு முன்னால் வந்தபோது அலிபாபா கூறியதை கூறினார். திறந்திடு சீசே, திறந்திடு. பெரிய பாறை திடீரென நகரத் தொடங்கியது மற்றும் குகைக்கான வாயில் திறக்கப்பட்டது. காசிமுக்கு கண்களை நம்ப முடியவில்லை. உள்ளே இருந்ததை பார்த்து வாயடைத்து நின்றார். பிரகாசிக்கும் தங்கம் அவரை மயக்கியது. அவசரமாக தான் கொண்டு வந்த பைகளை தன்னால் முடிந்த அளவு தங்கத்துடன் நிரப்ப ஆரம்பித்தார். நிரப்ப அதிக இடம் இல்லாத போது அவர் மீண்டும் வாயிலுக்கு சென்றார். ஆனால் வாயில் மூடப்பட்டது. மேலும் மோசமான விஷயம் என்னவென்றால் அதை திறக்க பயன்படுத்தும் வார்த்தைகளை மறந்துவிட்டார். எனவே அவர் சில வார்த்தைகளை சொல்லி அதை திறக்க முயன்றார். திறந்திடு கதவே, திறந்திடு. திறந்திடு பாறையே, திறந்திடு. திறந்திடு பாறையே, திறந்திடு. அவர் என்ன சொன்னாலும் வாயில் திறக்கப்படவில்லை. அவர் பீதி அடைய ஆரம்பித்தார். மற்றொரு வாயிலை தேடினார். ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து திருடர்கள் தங்கள் குகைக்கு திரும்பி வந்தனர். காசிமின் கழுதையை பார்த்தபோது அவர்களுக்கு சந்தேகம் வந்து தங்கள் வாள்களை எடுத்தனர். திறந்திடு சீசே, திறந்திடு. வாயில் திறந்த போது திருடர்கள் காசிமை உடனே பிடித்து அங்கேயே அவரை தண்டித்தனர். அப்படி என்றால் இவன்தான் தங்கத்தை திருடியவனா? இரவான பிறகும் காசிம் வீட்டிற்கு திரும்பவில்லை என்பதால் அவரது மனைவி மிகவும் கவலைப்பட்டாள். அவள் அலிபாபாவின் வீட்டிற்கு ஓடி உதவி கேட்டாள். காசிமுக்கு என்ன நடந்தது என்று நினைத்து அலிபாபாவும் கவலைப்பட்டார். எனவே அவர் குகைக்கு சென்று கழுதைகள் வாயில்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பதை கண்டார். அப்போதுதான் தனது சகோதரர் உள்ளே திருடர்களால் கொல்லப்பட்டதை அறிந்தார். அவர் தன் மனைவியிடம் சென்று எல்லாவற்றையும் கூறினார். இதை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்கள் முடிவு செய்தனர். சில நாட்களுக்கு பிறகு அலிபாபாவும் அவரது மனைவியும் காசிமின் வீட்டில் வசிக்க தொடங்கினர். அவர்கள் காசிமின் தொழிலை நடத்தினர்.
மேலும் அது வளர உதவி செய்தனர். அவர்கள் செல்வந்தர்களாகவும் ஆனார்கள். இந்த நேரத்தில் திருடர்களின் தலைவர் குகையில் தங்கம் ஒவ்வொரு நாளும் குறைந்து வருவதை உணர்ந்தார். எனவே சந்தேகமாக ஏதாவது நடக்கிறதா என்று திருடர்களில் ஒருவரிடம் கவனிக்க கட்டளையிட்டார். ஊருக்குள் சென்று சமீபத்தில் பணக்காரனாகி நிறைய பணம் செலவழிக்க தொடங்கிய ஒருவனை தேடு. திருடன் சந்தியை சுற்றி நடந்து கொண்டிருந்த போது அலிபாபா பையில் தங்கத்துடன் பொருட்களை வாங்க செல்வதை கண்டான். எனவே அவன் அலிபாபாவை வீடு வரை பின்தொடர்ந்து சென்றான். அலிபாபா வீட்டிற்கு சென்றபோது திருடன் அந்த வீட்டு கதவில் அடையாள சின்னம் இட்டான். இருட்டிய பிறகு காசிமின் மனைவி விலங்குகளுக்கு தண்ணீர் ஊத்த வெளியே சென்றாள். அவள் அப்போது கதவில் அடையாளங்களை கண்டாள். அது ஒரு நல்ல காரணத்திற்காக அல்ல என்பதை அவள் உணர்ந்தாள். எனவே அவள் ஒரு வாளியில் வண்ணப்பூச்சை எடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ள அனைத்து கதவுகளிலும் அதே சின்னத்தை குறித்தாள். விரைவிலேயே விழிந்து 40 திருடர்கள் அலிபாபாவின் வீட்டை கண்டுபிடிக்க வந்தார்கள். ஆனால் எல்லா கதவுகளும் ஒரே மாதிரியாக குறியிடப்பட்டிருப்பதை கண்டதும் திரும்பி சென்று விட்டனர். ஆனால் அவர்களுடைய தலைவன் அவரை கண்டுபிடிக்க உறுதியாக இருந்தான். அவன் மாறுவேடமிட்டு சந்தையை சுற்றி நடக்க ஆரம்பித்தான். கடைசியில் அலிபாபாவை கண்டுபிடித்து அவர் வீட்டிற்கு அவரை பின்தொடர்ந்தான். கதவை தட்டினான். அலிபாபா பதிலளித்தார். நான் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன். ஆலிவ் எண்ணெய் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் இந்த பகுதியில் பணக்கார வணிகர் என்று கேள்விப்பட்டேன். ஒருவேளை நீங்கள் இதை வாங்கலாம். அவன் ஒரு வணிகர் என்று நினைத்து அலிபாபா அன்றிரவு திருடர்களின் தலைவனை இரவு உணவிற்கு வீட்டிற்கு அழைத்தார். அலிபாபா 40 குடம் ஆலிவ் எண்ணெயை அலிபாபாவின் வீட்டிற்கு எடுத்துச் சென்றான். அலிபாபா தனது ஊழியர்களை ஒரு நல்ல இரவு உணவை தயாரிக்க சொன்னார். அலிபாபா அன்று இரவு அவனை உபசரிக்க விரும்பினார். அவனும் இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டான். அலிபாபாவும் திருடனும் மேஜையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது காசிமின் புத்திசாலித்தனமான மனைவி ஆலிவ் எண்ணெய் குடங்களை கவனிக்க சென்றாள். திடீரென்று அவள் சில சத்தங்களை கேட்டாள். நாம் வெளியிலே செல்லலாமா? இல்லை இல்லை, இன்னும் நேரம் வரவில்லை. ஆலிவ் எண்ணெய்க்கு பதிலாக குடங்களுக்குள் திருடர்கள் இருப்பதை அவள் அறிந்தபோது இது ஒரு திட்டம் என்று அவளுக்கு தெரியும். அவள் உடனே சமையல் அறைக்கு சென்று சிறிது எண்ணெயை சுட வைத்து பின்னர் அவள் திரும்பி வந்து ஒவ்வொரு குடத்திலும் கொதிக்கும் எண்ணெயை ஊற்றினாள். திருடர்கள் அமைதியாக வறுக்கப்பட்டனர். நள்ளிரவில் எல்லோரும் தூங்கும்போது அவர்களின் தலைவன் குடங்களுக்கு அருகில் வந்தான். நீங்கள் இப்போது வெளியேறலாம். எந்த பதிலும் இல்லாத போது அவர் மீண்டும் கேட்டார். நீங்கள் தூங்கிக் கொண்டு இருக்கிறீர்களா? எந்த பதிலும் கிடைக்காமல் மீண்டும் கேட்டபோது அவன் குடங்களில் ஒன்றை திறந்தான். பார்த்ததை கண்டு திகைத்து விட்டான். மேலும் பிடிபட்டு விடுவோம் என்பதை அறிந்து ஓடிவிட்டான். திரும்பி எப்போதும் அவன் வரவில்லை. காலையில் காசிமின் மனைவி அலிபாபாவிடம் நடந்த அனைத்தையும் கூறினாள். இனி அவர்கள் திருடர்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்பதை அவர்கள் அறிந்தார்கள். எனவே அலிபாபாவும் அவரது குடும்பத்தினரும் மகிழ்ச்சியான மற்றும் பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்தனர்.